இயக்குனர் அட்லி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுல ஒரு சில படங்கள் எடுத்து முடித்த கையோடு தற்போது பாலிவுட் பக்கம் சென்று பேன் இந்தியன் இயக்குனராக மாறிட்டாரு. சோ இவருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான ஜவான் திரைப்படம் பாத்தீங்கன்னா பேன் இந்தியன் மூவியாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 1000 கோடிகளுக்கு மேல வசூலித்து ஒரு மிகப்பெரிய சாதனையா படைச்சது. அது மட்டும் இல்லாம ஷாருக்கானுடைய திரை வாழ்க்கையிலேயே ஜவான் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய மைல்கல்லை எட்டியது. இதனால தமிழை தாண்டி பாலிவுட்டிலுமே அட்லிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உருவாகி இருக்கு. சோ அவருடைய இயக்கத்துல நடிகர்கள் நடிக்க போட்டி போட்டுட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்ததாக அட்லி அவர்கள் நம்ம சல்மான் கான் அவர்களை லாக் பண்ணிருக்காரு. அவருடன் 2 படம் பண்ண இருக்காராம். சோ தற்போது எடுத்துட்டு இருக்க படத்தை முடித்த கையோடு மீண்டும் கோலிவுட்டிற்கு வந்து டாப் நடிகர் ஒருவரை இயக்கிவிட்டு மீண்டுமே சல்மான் கானுடன் ஒரு படம் பண்ண இருக்காரு. சோ கோலிவுட்ல இவர் இயக்க போற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாருமே இல்ல, நம்ம அஜித் அவர்கள் தானாம். அண்மையில பாத்தீங்கன்னா அட்லி அஜித் அவர்களுடைய மீட்டிங் நடைபெற்றுள்ளதாம். சோ இந்த சந்திப்பு படத்தை பற்றிய பேச்சுவார்த்தை தான் அப்படின்றது தற்போது ஒரு தகவல் வெளியாகி உறுதி செய்யப்பட்டிருக்கு. சோ இவங்களுடைய காம்போல வெளியாக போற திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தற்போதைய ரசிகர்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிஸ்வருடைய கைவசம் தற்போது விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் இருக்கு. 2 படத்துடைய 10 நாள் படப்பிடிப்பு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த படப்பிடிப்பு முடித்த கையோடு அட்லியுடன் நம்ம அஜித் அவர்கள் இணைவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.